நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை துவங்கி வைப்பதற்காக அந்த பள்ளிக்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த காலை உணவு திட்டமானது மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கடந்த 2022 மே 7ஆம் தேதி 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் குறித்து முழுமையாக பேசினார். மேலும் அந்த திட்டம் எவ்வாறெல்லாம் மாணவர்களுடைய நலனுக்கு பயன்பெறும் என்றும், அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க அங்கு அவர்களுடைய தாய்மார்கள் வேலைக்கு போறவர்களுக்கு என்னவெல்லாம் இது பயனளிக்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் பேசினார். அதன் அடிப்படையிலே இந்த திட்டமானது முதற்கட்டமாக செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தொடங்கப்பட்டு முதற்கட்டமாக 1545 பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டது. இதில் நகராட்சி, மாநகராட்சி, கிராமப்புறங்கள், மலைப்பகுதி பள்ளிகள் என சிலவற்றில் செயல்படுத்தப்பட்ட நிலையில் நல்ல முறையில் இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றதன் காரணமாக 2023 மார்ச் 1ஆம் தேதி 433 பள்ளிகளில் 56,160 குழந்தைகள் பயன்பெற்றார்கள். ஆகவே 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டு இதன் மூலமாக 30,992 பள்ளிகள் இந்த திட்டத்தை பெற்று மேலும் 15,32,000 பேர் குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த திட்டமானது தற்போது முதலமைச்சர்கள் 5ஆம் கட்டமாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக சென்னையில் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் நடைபெறும் இந்த அரசு நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நகர்ப்புற, அரசு மற்றும் உதவிபெறும் பள்ளிகளில் முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தையும் பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் உள்ளி முன்னிலையில் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் பகவத் மான் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த திட்டமானது இந்திய அளவில் மிகப்பெரிய பெயர் பெற்றவாறுதான். ஒவ்வொரு முறையும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த திட்டம் குறித்து தொடர்ச்சியாக தமிழக அரசுடன் கலந்து உரையாடி இந்த திட்டம் குறித்து முழு தகவலையும் கொண்டு சென்று வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் 2430 அரசு பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,05,000 மாணவியருக்கு முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டம் செயலாக்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரையில் துவங்கி வைத்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த திட்டம் தமிழக அரசினுடைய முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாடு அரசினுடைய மதிய உணவு கொண்டு வந்த காமராஜர், அதை சத்துணவாக மாற்றிய எம்ஜிஆர், தற்போது காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் தமிழகத்தினுடைய இந்த பள்ளி கல்வியுடைய வரலாற்றில் தொடர்ச்சியாக இந்த 3 திட்டங்களுமே முக்கியமான திட்டங்களாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டமானது தற்போது 5ஆம் கட்டமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இதன் மூலம் மாணவர்களுடைய பள்ளி வருகைக்குடைய எண்ணிக்கை மிகுந்த அதிகரித்து காணப்படுவதாகவும், மாணவர்களுடைய அந்த கல்வி திறன், கற்றல் திறன் அதிக அளவு மிகுந்திருப்பதாகவும் அறிக்கைகள் வந்திருந்தன. இதைதான் தமிழக அரசு பெருமைப்பட கூறினாலும் கூட தொடர்ச்சியாக இந்த திட்டம் அனைத்து இடங்களிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அதன் முயற்சியில் தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை முழுக்க இந்த திட்டமானது சிறப்பாக செயல்படுத்த வந்த நிலையில் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 35 சமையலறைகளில் 32,375 இடங்களில் உணவானது தயாரிக்கப்பட்டு
அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த திட்டங்களானது வேன் வழியாக செல்லப்பட்டு வருகிறது. இதற்காக மட்டும் 750 சமையலறைகள் கூடுதலாக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் காலை உணவு திட்டத்துக்கு மொத்தமாக 33,323 சமையலர்கள் தற்போது பயன்பாட்டுக்கு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த திட்டமானது தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்திருப்பதற்கு அடிப்படை முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் மாணவர்கள் சிறந்த நிலையில் அடைய வேண்டும் என்பதற்காக தான் வறுமை ஒருபோதும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருவதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த திட்டம் தமிழக அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே அறிவித்த போது இந்த திட்டம் மிகுந்த சவாலாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சமூக நலத்துறையின் சார்பில் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மதிய உணவு கொண்டு சொல்லப்படும் நிலையில் தற்போது கூடுதலாக காலை உணவும் அறிவித்தால் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் என்பது பல்வேறு விவாதங்களை ஏற்பட்ட நிலையில் தற்போது அதை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டிருப்பதாக பல்வேறு தரப்பிலும் பாராட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக குழந்தைகளுடைய தாய்கள் வேலைக்கு போடும் பொழுது இந்த காலையில் குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த வேலைப்பொழுது குறைந்துள்ளதாகவும் மாணவர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருவதாகவும் கூறப்படுகிறது. அடிப்படையில் பள்ளிகளில் சத்துணவு கொள்வதற்கு அடிப்படை காரணமே வறுமையை ஒருபோதும் கல்விக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது என்ற அடிப்படைதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம், அதாவது காலை உணவு திட்டம் என்பது காலையில் வரும் மாணவர்கள் அனைவரும் உடல் அருந்துவிட்டு பள்ளியில் அமர்வும் பட்சத்தில் தான், அதாவது அவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்த முடியும் என்ற அடிப்படையில்தான் இந்த திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.